எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 38வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு என்னவாயிரு? காவலாளனாயிரு. அல்லேலூயா. இது முக்கியமான மூணாவது வேலை, ஆயத்தப்படுத்துகிற வேலை. இது நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யணுமா பாஸ்டர்? ஆயத்தப்படுத்துற வேலை நீங்க அழகா எழுதி இருக்கிறார். யாத்திராகமம் 19:11 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் மோசேயை கூப்பிடுறாரு. என்ன மோசே, வந்துட்டியா? வந்துட்டேன். உன் ஜனங்கள் எல்லாம் 3 நாளைக்கு ஆயத்தப்படுத்து, நான் நாளைக்கு இறங்கி வர போறேன் மலை மேல. சொன்னாரா இல்லையா? அது விவரித்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்றாரு, அவங்க என் முன்னாடி வருவதற்கு கணவன் மனைவியோ கூட இணைய விடாத. இவன் கணவன் மனைவி இணைஞ்சா இவருக்கு என்ன? அவன் அப்படி கேட்கலையே. கணவன் மனைவியை அந்த 3 நாளைக்கு இணைய விடாத. என்கிட்ட வரும்போது யாரும் அசுத்தமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், அஞ்சு நடக்கணும். எவ்வளவு ஆயத்தம் பண்ண சொல்றாரு. ஆமென். எல்லையை மீறி வரக்கூடாது. ஒரு கயிறை கட்டி எல்லையை மீறக்கூடாது. மலை அடிவாரத்துக்கு வரக்கூடாது. மலை யாரும் தொட கூடாது. இப்பெல்லாம் ஆயத்தம் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் முக்கியமான வேலையை மோசையை கொண்டு கர்த்தர் செஞ்சார். நிறைய பேரை கொண்டு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். உங்களுடைய சபையில இந்த ஆயத்தப்படுத்துறது முக்கியமான வேலை எத்தனை பாஸ்டர்ஸ்ங்க செய்யறாங்க? நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை பண்ணலாமே. ஜனங்களை சந்தித்து ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஆராதனையில முக்கியமான அந்த காலத்துலலாம் சபைகள் இருக்கிறது. அந்த சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோல குழந்தைங்க இருக்காது. நல்ல ஜெபம் பண்ற, நல்ல ஜெபிக்கிற, நல்ல பாடுற, நல்ல நடத்துற லேடிஸ் இங்க ஜென்ஸுக்கு வந்திருப்பாங்க. இந்த பாஸ்டர் பாடுற கொஞ்சம் கேப் விட்டா இவங்க தூக்குவாங்க, அவங்க தூக்குவாங்க. ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. தன்னோடு கூட பாடுறதுக்கு, தன்னோடு கூட ஆராதனையில பின்னாடி வர்றதுக்கு அநேகர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வெண்வஸ்திரம் தரிப்பிச்சு அங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சபையில தான் வளர்ந்தோம். சின்ன வயசுல பாஸ்டர் ராஜா சிங் ஆசிரியத்தில் இருப்பார். அவர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, லேடிஸுங்க. நான் வந்து கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் அவர் பாட்டு ஆரம்பிப்பார், அவ்வளவுதான். அங்க 5 ஜென்ஸ் இருக்கிறாங்க, இங்க 5 லேடிஸ் இருக்காங்க. இவங்க யாரும் சாதாரணமா இருக்கு, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவியில நிரம்புறவங்க, நல்ல பாடி துதிக்கிறவங்க, ஆயத்தப்படுத்தப்பட்ட முன்னால நிக்கிற போர் வீரர்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த பாஸ்டர் பாட்டு ஆரம்பிச்ச உடனே அவங்க பாடி முடிச்சிருந்தாங்க. அவங்க பாடுறதும் இவர் ஆரம்பிக்கிறதும் பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் கேட்டேன், நீங்க எப்படி பாஸ்டர் இவங்களை இந்த முன்னாடி வச்சாதான் பாஸ்டர் எனக்கு திருப்தி? இவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க, இவங்க எல்லாம் நல்ல தேவனோடு பழகிறவங்க, பாடுறவங்க, ஆராதிக்கிறவங்க, அவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அந்த பிரசன்ஸ் எனக்கே உதவி செய்யும் அப்படின்ற. யாராவது இங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆயத்தப்படுத்துங்க ஜனங்களை. கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. எஜமான சந்திக்க ஆயத்தப்படுத்துங்களேன். இன்னைக்கு சத்திய வசனம் வரப்போது, அதை கேட்கறதுக்கு ஜனங்களை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. எங்க பாஸ்டர் இன்னைக்கு ஒரு சிலர் என்னோட பிரசங்கத்தை கேட்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் காலையிலே கர்த்தரை ஆயத்தப்படுத்துறார். என்ன இன்னைக்கு பாஸ்டர் இஸ்ரேல் ஜெயக்குமார் இப்படிதான் பேசுவாரு, நீ அதை கேட்டு மனம் திரும்பணும்னு சொல்லி தான் அனுப்புனாரு. அதே மாதிரி இங்க வந்தேன், நீங்க அதே மாதிரி பேசி. அப்ப பாருங்க, கர்த்தர் தன் வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன செய்றாரு? ஆயத்த உங்க சபை ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் வீக் எங்க பாஸ்டர் திட்டதான் செய்வார். 2வது வாரம் ஊழியத்தை குறித்து கடினமா பேசதான் செய்வார். 3வது வாரம் எங்க பாஸ்டர் குடும்ப வாழ்க்கையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுவார், கடினமா பேசுவார். ஆயத்தத்தோடு ஜனங்களை வரவழைங்க. எப்பவுமே புட்டி பால் கொடுத்து தாளாட்டுற மாதிரி உங்க ஜனங்களை வரவழைச்சிட்டு என்னைக்காவது கர்த்தர் ஒரு நாள் முகம் மாறி பேசினா உங்க ஜனங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த பாஸ்டர் மாமிசத்துல பேசுறார். வேண்டாம். ஜனங்களை ஆயத்தப்படுத்துறோம். அதனால தான் நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துங்க. நான் உங்களுக்கு போதிக்கிறேன், உங்ககிட்ட பழகிறேன். நான் என்னை அறியாமலேயே நான் இந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுனால நான் அநேகரை ஆயத்தப்படுத்த
ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். பாஸ் இஸ்ரவேல் ஜெயக்குமார் வந்தா இப்படிதான் பேசுவார். உங்க மனம் ஆயத்தமா இருக்கா இல்லையா? ஆயத்தமா இருக்கா இல்லையா? எப்படி வந்துச்சு? இதே விசுவாசிகளுக்கு நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜனங்க உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் மாமிசத்துல பேசுறாரு, திட்டுறாரு, அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜனங்களை ஆயத்தப்படுத்துற வேலை நீங்க செய்யுங்க. எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி சொல்றாரு. பிரித்தெடுத்தவங்களை ஆயத்தப்படுத்துங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ஆயத்தப்படுத்துங்க, முன்குறிக்கப்பட்டவங்களை ஆயத்தப்படுத்துங்க, நீதிமான்களாக்கப்பட்டவங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுத்தினவங்க சபையில இருக்கிறாங்க. 5 கூட்டம் சபையில இருக்குதுங்க. பிரித்தெடுத்து அழைக்கப்பட்ட கூட்டம் இருக்கு, பிரித்தெடுத்த கூட்டம் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு, நீதிமானாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. 5 கூட்டத்தை சபைக்குள்ள யாரெல்லாம் பாக்குறீங்க? பாருங்க. இது அழைக்கப்பட்ட கூட்டம், இது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், இது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், இது நீதிமானின் கூட்டம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துற கூட்டம். இந்த மாதிரி 5 கூட்டம் சபையில இருக்கிறத பார்த்தேன்னு யாராவது இப்ப சொல்ல முடியுமா? அது இந்த கம்பெனில வேலை செய்து 500 ரூபாய் சம்பளம் வாங்குது, இது தெரியும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவோம், அது தெரியும். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டீச்சர் வேலை பிஜி 1,10,000 ரூபாய் சம்பளம் வாங்க, இதெல்லாம் தெரியுது இல்லையா? ஆனா இந்த கூட்டம் நான் சொன்ன 5 கூட்டம் அது தெரியுதா? சபைக்குள்ள இந்த கூட்டத்தெல்லாம் நீங்க பார்த்து பழகணும். அப்படிதான் ஆயத்தப்படுத்த முடியும். இது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த வேலை வரும்போது இவங்க ஷார்ப்பா உங்க ஊழியத்துக்கு உதவியா இருப்பாங்க. அழைக்கப்பட்ட கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க, அந்த வேலைக்கு அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க, அந்த வேலைக்கு அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. நீதிமானாக்கப்பட்ட கூட்டத்தை பாருங்க, அதை ஆயத்தப்படுத்துங்க, அந்த வேலைக்கு அவங்க ஆயத்தமாவாங்க. தேவன் மகிமைப்படுத்தின கூட்டம் சபைக்குள்ள இருக்கும். அது ஏழ்மையான ஜனங்களா இருக்கும், திக்கட்ட ஜனங்களா இருக்கும். அவங்களை ஆயத்தப்படுத்துங்க, அவங்க நீங்க சொல்ற காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாவாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் சபைக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு பாஸ்டருடைய மைண்ட்ல கூட உங்க மனைவி மைண்ட்ல இருக்கா? அந்த அம்மா வெறும் வேஸ்ட்டுங்க. யாரு? பாஸ் மனைவி சொல்லுவாங்க, அது பொம்பளையா, அது எப்ப பார்த்தாலும் குறை சொல்லும், அது எப்ப பார்த்தாலும் அது பாட்டி வேஸ்ட், அது வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும். இந்த கூட்டம்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஆவிக்குரிய கூட்டம் கண்ணுக்கு தெரியலையே. நீங்க கூட்டத்தை கண்டுபிடிச்சாதான் ஆயத்தப்படுத்த முடியும். அதுக்கு தான் இன்டர்வியூ வைக்கிறான். கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்டர்வியூ வைக்கிறான். 40 பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு. 20 பேரை செலக்ட் பண்றான், 10 பேரை செலக்ட் பண்றான், 5 பேரை செலக்ட் பண்றான், அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்றான். அவனுக்கு தெரியுது இந்த கூட்டத்துக்குள்ள நமக்கு ஒரு ஆள் இருக்கு. அந்த ஆளை எடுக்கிறான், ஆயத்தப்படுத்துறான், வேலையில வைக்கிறான், கம்பெனி லாபம் சம்பாதிக்குது. ஏன் சபை அப்படி காசு காசு காசு? இது பெரிய முதலாளி அதானி அம்பானி மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸுங்க காசு காசுன்னு கத்து கொடுக்கறானுங்க. காசெல்லாம் வேணாங்க, நீங்க இந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க, பணம் கண்டிப்பா வரும். நான் அப்படிதான் வாழ்றேன். 36 வருஷம் கர்த்தருக்காக வாழ்றேன். என் தேவைகள் கர்த்தர் கரெக்டா சந்திக்கிறார். யார்ட்டையும் நான் பணம் கேட்கறது இல்லையே. நான் பண்ற பிரசங்கத்தை பார்த்து யாரும் எனக்கு பணமே தர்றது இல்லை. இவரை கூப்பிட்டாலே பம்புன்னு சொல்லிட்டு பணம் தர மாட்டேன். காலையில் தான் சொன்னேன், எங்கே கூப்பிட்டாலும் நான் வேற சாட்சி சொல்லி போடுறேன். நான் நல்லா இருக்கிறேன், மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, வீடை கட்டிட்டோம், அது இதுன்னு ஒன்று 5000 ரூபாய் செலவழிச்சு போனால் 3000 ரூபாய் காணிக்க தரான். எனக்கு இடிக்கும், என்ன பண்ணுறது? 5000 ரூபாய் ஒரு டிரைவர் போட்டு 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்து 2500 ரூபாய் பெட்ரோல் போட்டு 4000 ரூபாய் செலவழிச்சு ஒரு ஊழியர் மீட்டிங்லேயோ ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணா, பாஸ்டர் ஒரு சின்ன ஆஃபரிங்னு 2000 ரூபாய் கொடுப்பான். இங்கே 4500 ரூபாய் செலவு. நான் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவர் என் பின்னாடியே வர்றவர், அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், ஆனா நீங்க எல்லாத்தையும் சொல்லி போடுறீங்க, வீடு வச்சிருக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், வண்டி வச்சு எல்லாத்தையும் சொல்லி போட்டா எவனும் தருவான்? எல்லாத்தையும் சொல்லி போடுறீங்க, அப்புறம் என்ன நீங்க இப்படிதான் கஷ்டப்படணும்? எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக என் தேவன் தந்ததை தரலன்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க என் வாயை பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுனாலும் என் வாய் திறந்து சொல்லிடும். வாங்கினதையும் தின்னதையும் சொல்லி தானே வாங்கணும். வேசி தான் என்ன செய்வாளாம்? 10 இட்லி சாப்பிட்டுட்டு பசியா இருக்குன்னு வாய் துடைப்பா. நான் அப்படி சொல்ல முடியாதுங்க. அநேக பாஸ்டர் வேசியா இருக்கான், வீட்டுக்குள்ள நிறைய வச்சுட்டு இல்ல இல்ல இல்லன்னு
சொல்லுவாரா, வேசி பயல்வ. எத்தனை பேங்க்ல பணம் இருக்கு, வீட்டுக்குள்ள பணம் வச்சுட்டு சொல்லுவா, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கத்தர் கொடுத்ததெல்லாம் ஊழியத்தை செலவு பண்றேன், இன்னும் 60% வேலை இருக்கு, 40% வேலை இருக்கு. 5 முழம் வேட்டி 4 முழம் வேட்டி கட்டுறா, 8 முழம் வேட்டி கட்டினாலும் உனக்கு எதுக்குல 20 முழம் வேட்டி? 20 முழம் வேட்டிக்கு ஆசைப்பட்டா 4 முழம் குறையாதான் தெரியும். 25 முழம் ஆசைப்பட்டா 8 முழம் வேட்டி உனக்கு பத்தாது, எனக்கு தெரியும். உன்னை யாருல 25 முழம் வேட்டிக்கு ஆசைப்பட சொன்னது? இருக்கிற இடுப்பு 8 முழம் வேட்டி கட்டிட்டு போ. நாங்க 40 முழம் வேட்டி தான் கட்டுவோம். அப்புறம் 8 முழம் வேட்டி எப்படி இருக்கும்? குறையாதான் இருக்கும். அப்ப சர்ச்சில் என்ன சொல்லணும்? குறையா இருக்கு, குறையா இருக்கு. இந்த வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அந்த பயல்வை எல்லாம் வேசிக்கல்ல தின்னுட்டு ஒண்ணு இல்லை. ஆய தொடச்சிட்டு சவிக்கு முன்னாடி நிறைய முதலைங்க இருக்கு. ஊர் பேர் சொல்லலாம், சர்ச்சு பேர் சொல்லலாம். பதவியில பெரிய பெரிய பதவியெல்லாம் இருப்பான். அங்க ஒரு கிறுக்கு பையன் இருக்கான். ஐயா கிட்ட ஒண்ணும் இல்லை. ஐயா கிட்ட ஐயோ வச்சிருக்கான் பாருங்க பல ஆயிரம் கோடி. இப்பெல்லாம் நீங்க சொல்லி பழகுனா உங்க ஜனங்களை கர்த்தருக்காக நீங்க ஆயத்தப்படுத்த, உங்களுக்காக தான் ஆயத்தப்படுத்துவீங்க. எனக்கு யாருமே ஆயத்தப்பட வேண்டாம். உங்ககிட்ட பால் கறக்கிற வேலை எனக்கு தேவையே. எனக்கு ஏற்கனவே கறந்து வச்சிருக்கிறார் மேல, எப்ப வேணாலும் தருவார். தெரியும் எனக்கு 56 வயசுல இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும், 58ல இத்தனை லட்சம் செலவு பண்ணணும்னு ஏற்கனவே அங்க மேல வச்சிருக்கிறார். 57 வயசு முடிகிறதுக்குள்ள அதை தருவார், 58 வயசு முடிக்கிறதுக்குள்ள அதை தருவார். நீங்க தர்றீங்களோ இல்லையா, அது என் வீட்டுக்கு வரும், என் அக்கௌண்ட்டுக்கு வரும், என் கையில வரும். அது நீங்க தான் தரணும், அவங்க தான் தரணும்னு நான் ரோடு போட்டு கோடு போட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஆயத்தப்படப்பட்டிருக்கிறேன். அதே போல என்னை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பி இருக்கிறார். நான் உங்களை ஆயத்தப்படுத்தும்படி சொல்றேன். நீங்கள் போய் உங்க சபையை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்க பரலோகத்துக்கு போறீங்களோ இல்லையோ, உங்க ஜனம் பரலோகத்துக்கு போற ஆயத்தப்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்து ஆயத்தப்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் விசாரிக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒருவருக்காக ஒருத்தர் தாங்கி நிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்களுக்குள்ள இந்த ஆயத்தெல்லாம் சபைக்கு தேவை. உங்களுக்கு மாத்திரம் ஆயத்தப்படுத்தாதீங்க, தேவனுக்கு மாத்திரம் ஆயத்தப்படுத்தாதீங்க, ஜனங்களுக்குள்ள ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும், ஒருவரை ஒருவர் அன்பு கூறணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் வார்த்தை சுமக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இந்த மாதிரிலாம் சபை ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. அங்க பிரச்சனையே இருக்கா, ஆசீர்வாதமா சபை போகும், ஊழியம் ஆசீர்வாதமா போகும். நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம செய்யறோமா? இதெல்லாம் நம்ம செய்யறோமா? நம்ம ஒரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசியை என்ன சொல்லி பழகிட்டோம்? குறை சொல்லி பழகிட்டோம். குறை சொல்லி பழகின பிறகு அந்த விசுவாசிக்காக ஜோமனி, இந்த விசுவாசிக்காக ஜோமனின்னு உங்களுக்கு சொல்ல வாய் வருமா? வாய் வராது. ஒரு விசுவாசியை பத்தி ஒரு விசுவாசியை மோசமானவன் சொல்லி பழகிட்டோம். அப்புறம் அந்த விசுவாசியை போய் இந்த விசுவாசிக்கு ஜோமனுங்கன்னு சொல்ல உங்களுக்கு ஆயத்தப்படுத்துற வேலையை செய்ய முடியாது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஆமென். இந்த மாதிரி எல்லாம் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க இந்த வேலையை செய்யறதுல கேட்டோம். அப்பா சூப்பர் பாஸ்டர் யாரு? தின்னுட்டு இல்லைன்னு சொல்ற வேசிக்கெல்லாம் சூப்பர் பாஸ்டரா இருக்கிறான். ஏனாங்க ஆயத்தப்படுத்துற வேலைக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். கௌரவ வேலைக்கெல்லாம் உங்களை கிடையாது. ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். நீ ரெவரண்ட் ஆயிரு, டாக்டர் ஆயிரு, பிஷப் ஆயிரு, நீ கர்தினால் ஆயிரு. இன்னும் போப்பு வர போறார். பெந்தேகோஸ்தே போப்பு எழும்ப போறாங்களா ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வருஷம் ஜனவரியை சொல்லிட்டார். போப் பதவிக்கு பெந்தேகோஸ்தே போப்பு வரப்போறார். அதுக்கு ஆயுதம் பண்ணிட்டு இருக்காங்க. மோனே உனக்கு முதலே சொல்லிட்டு தான் இருக்கிறார். எந்த நாய் வரப்போதோ தெரியல, எந்த நாய் வரப்போதோ, ஃபாரின் நாய் வரப்போதோ, ஜப்பான் நாய் வரப்போதோ, சைனா நாய் வரப்போதோ தெரியல. அது மாதிரி ஏதாவது ஒரு நாய் வரும். என்ன பாக்கு பெந்தேகோஸ்தே போப் வரப்போறார். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றார் ஆண்டவர். எவன் இருதயத்தில் இந்த சிந்தை தோண்டி இருக்கோ ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். கவனமா இருங்க. தேவையில்லாத கூட்டத்தில் சேராதீங்க. ஆயத்தப்படுத்துற கூட்டத்தில் சேருங்க. கர்த்தருக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துற கூட்டம், வசனத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துற கூட்டம்,
மனவாட்டியோடு சேருகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டத்தில் நீங்க சேருங்க. சும்மா எல்லா கூட்டத்திலையும் போய் நீங்க சேர்ந்துட்டு அதுல உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போட்டு நானும் மெம்பர்னு நீங்க மார்பு தட்டிக்கிட்டு இருக்காதீங்க. பெந்தெகோஸ்தே ஊழியம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜனங்களை ஆயத்தப்படுத்துற வேலையெல்லாம் விட்டு ஜனங்களுக்கு மத்தியில பால் கறக்கிற வேலை தான் இப்ப என்ன செய்யுது? தீவிரமா இருக்கு. வேணாங்க. ஆமென். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயம், முக்கியமான விஷயம். 1, என்ன செய்யுங்க? வித்தியாசப்படுத்துங்க. 2வது ஒழுங்குபடுத்துங்க. 3வது ஆயத்தப்படுத்துங்க.